ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல் பார்ப்போம். காமிங்கத்த. சூடாக சாதம், கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாங்காய் போட்டு சாம்பார், சூப்பர். கோஸ் பொரியல், சிறுபருப்பு போட்டு சீனரி வத்தலை வறுத்து வச்சுருக்கோம், அப்புறம் பொரிச்சு வச்சுருக்கோம். ஓகே, இன்றைக்கி தான் எங்கள் வீட்டில் சமையல். உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஈவினிங் ஒரு 6 மணி ஆயிடுச்சு. அத்தை இன்னைக்கு டீக்கு வந்து ஹெல்த்தியாக ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னது இது? இது ராகி இடமா? சரி, இது என்னெல்லாம் போட்டிருக்கீங்க? இதில் வந்து ராகி மாவு, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் நல்லா நிறையா வெட்டி போட்டு, கருவேப்பிலை, உரப்புக்கு வந்து மிளகாய் போட்டிருக்கோம். சரி, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜீரகம் போட்டு, சரி, நல்லா உப்பு போட்டு பிணைஞ்சி நல்லா இப்படி அடை மாதிரி தட்டி, எண்ணெயில் போட்டால் நிறைய எண்ணெய் குடிக்கும், அதனால இந்த மாதிரி தட்டி போட்டு சரி குடித்தா நல்லாயிருக்கும். டீக்கின்னு வந்து நல்லா சூப்பராக இருக்கும். சரி, ஓகே, நாங்கள் எல்லாம் டீ குடிக்க போகிறோம். நைட்டு டிஃபனுக்கு வந்து அத்தை சட்னி பண்ண போகிறாங்க. வாங்க எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. அத்தை பூண்டு போட்டிருக்காங்க. பூண்டு, அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்காங்க. இது நல்லா வதங்கணும். இந்த சட்னி ரொம்ப சிம்பிள், கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டாக இருக்கும். இட்லிக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட்டு தக்காளி போட போகிறாங்க. ஒரு தக்காளி போதும், ஏன்னா கார சட்னிங்கிறதுனால ஒரு தக்காளி போதும். கொஞ்சோண்டு ஒரு பாதி கைப்பிடி மல்லி இலை போட்டிருக்காங்க. போட்டு நல்லா வதக்கணும். தேவைக்கேற்றாப்புல உப்பு போட்டிருக்காங்க. உப்பு போட்டால் சீக்கிரம் வதங்கிடும். உப்பு போட்டு நல்லா எல்லா தக்காளி, வெங்காயம், பூண்டு எல்லாம் நல்லா வேகிற வரையும் எண்ணெயிலேயே வதக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் காயப்பொடி போடுறாங்க. காயப்பொடி போட்டால் நல்லது இந்த சட்னிக்கு. அதுக்கப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் வந்து மிளகாய் பொடி போட்டிருக்காங்க. காரத்துக்கு மிளகாய் பொடி மட்டும்தான் போட்டிருக்கோம். வத்தல் போட்டால் சில பேர் வத்தல் போடுவாங்க, நாங்கள் மிளகாய் பொடி தான் போடுவோம். இட்லிக்கு நல்லா காரசாரமாக வச்சு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். அதான் நாங்கள் வத்தப்பொடி போட்டு வதக்கிட்டு நல்லா மசாலா வாசம் போகிற வரையும் வதக்கின பிறகு கொஞ்ச நேரம் ஆற வைக்கணும். மிக்சியில் மாற்றிட்டாங்க அரைக்கிறதுக்கு. சரி வாங்க அரைச்ச பிறகு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். சூப்பர், நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டாங்க. அடுத்தது தாளிக்க வேண்டியதான். பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலெல்லாம் போட்டு தாளிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து சட்னியை இதில் ஊற்ற வேண்டியதான். சூப்பர். தேவைக்கேற்றப்பல உப்பு போட்டு கொதிக்கலாம் வேண்டாம், லைட்டாக உப்பு மட்டும் நல்லா கலக்கிட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். சட்னி ரெடி. அதுக்கப்புறம் அத்தை சைடு பை சைடு இட்லி ஊற்றிக்கிட்டு இருந்தாங்க. டைம் ஆயிடுச்சு, அதனால் சாப்பிட முடியல, அதான் இட்லி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. இது வீட்டிலே அரைச்ச மாவு, அது நல்லா புசு புசுன்னு இட்லி வரும். நல்லா வெந்துருச்சு. சரி, அழகாக வந்துருச்சு. 10 இட்லி எடுத்து தட்டில் மாற்ற போகிறாங்க. நல்ல துணியில் ஒட்டாமல் அழகாக வந்துருக்கு. நல்லா புசு புசுன்னு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சாப்பிட போகிறோம். நைட் எங்கள் வீட்டில் இன்றைக்கி டிஃபன் இட்லி, கார சட்னி, அப்புறம் மதியம் கொஞ்சம் சாம்பார் இருந்துச்சு, அதையும் வச்சு சாப்பிட போகிறேன். நாளைக்கு இது மாதிரி உங்களுக்கு நல்ல வீடியோவில் உங்களை பார்க்குறேன். மறக்காமல் சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.